தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, தமிழ் தாண்டி மற்ற மொழிகளில் கூட இன்னைக்கு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. திரைப்படங்கள் மட்டும் இல்ல, வெப் தொடர்களும் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி எல்லாம் ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். அதுதான் நம்ம ஷோ 555 மல்டிப்ளெக்ஸ். 555 மல்டிப்ளெக்ஸ்ல நாம முதல்ல பார்க்க போறது டாப் 5 தமிழ் படங்கள். இந்த நாள் இணைய நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் நாம முதல்ல பார்க்க போற படம் குட் டே. பிருத்திவிராஜ் அவங்களுடைய இயக்கத்துல காளி வெங்கட், மைனா நந்தினி, ஆடுகளம் நரேன் இந்த மாதிரி பல பேர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கமர்ஷியல் படத்தை ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்க ஒரு படம் தான் குட் டே. இதெல்லாம் தாண்டி கார்த்திக் நேதா அவர்களுடைய வாழ்க்கை முறை எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத ரொம்ப டீடைல்டா சொல்லியிருக்காங்க இந்த குட் டே படத்துல. இன்னைக்கு நான் ஒரு எமோஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இந்த குட் டே படம் ஒரு நல்ல படமா இருக்கும். இந்த குட் டே நம்ம டாப் 5ல இடம் பிடிச்சிருக்க எண் 5. அடுத்து நாம பார்க்க போற படம் DNA. நெல்சன் வெங்கடேசன் இவரோட இயக்கத்துல அதர்வா, நிமிஷா இவங்களோட நடிப்புல உருவான படம் தான் இந்த DNA. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெரிய இடத்து பையனா அதர்வா வராரு. ஒரு லவ் ஃபெயிலியர்னால குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ மதுக்கு அடிமையானதுனால இவரோட குடும்பம் இவரை ஒதுக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிமிஷா ஒரு மெச்சூரிட்டி, பிரெயின் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயும் இவங்க குடும்பம் இவங்களை ஒதுக்குற மாதிரி தெரியும். ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை மாறுச்சா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. ஒரு ஃபேமிலியோட கனெக்ட் ஆன ஒரு படத்தை பார்க்கணும் விரும்புறவங்களுக்கு இந்த DNA படம் ஒரு சூப்பரான படமா வந்திருக்கு. நம்ம டாப் 5ல DNA படம் எந்த இடத்தை பிடிச்சிருக்கு? அடுத்து நம்ம டாப் 5ல பார்க்க போற படம் தான் லவ் மேரேஜ். சண்முக பிரியன் இயக்கியிருக்காரு. விக்ரம் பிரபு, சுஷ்மிதா பட், சத்யராஜ் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே நடிப்புல உருவான படம் தான் இந்த லவ் மேரேஜ். இந்த லவ் மேரேஜ் படத்துடைய கதைத்தளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 30 வயது தாண்டியும் ஒருத்தர் லவ் பண்ணி தான் நான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்ற ஒத்த காலில் நிற்கிறாரு. ஸோ இதுக்கு இடையில அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சதா, அப்படி ஒரு பொண்ணு கிடைக்குது. அந்த பொண்ணு தான் சுஷ்மிதா பட். அவங்க பார்த்தீங்கன்னா அம்பிகா அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ அம்பிகாவை பார்க்குறாங்க. அம்பிகாவை பார்த்த உடனே லவ் பண்றாங்க. லவ் பண்ண உடனே இது மேரேஜ்ல போய் முடியுதா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதையா அமைஞ்சிருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான லவ் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த லவ் மேரேஜ் படம் ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு. இந்த லவ் மேரேஜ் நம்ம டாப் 5ல இடம் பிடிச்சிருக்க எண். அடுத்து நாம பார்க்க போற படம் மார்கன். லியோ ஜான் பால் அவங்களோட இயக்கத்துல விஜய் ஆண்டனி லீட் பண்ணிருக்க படம் தான் மார்கன். இந்த மார்கன் படத்துடைய கதைத்தளம் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, விஜய் ஆண்டனி ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு பொண்ணு குப்பை தொட்டியில கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பிரஜிடா வராங்க. பிரஜிடாவை தொடர்ந்து விஜய் ஆண்டனி அந்த கொலையை பார்க்கிறாரு. இந்த கொலையை பார்த்த பிறகு அந்த கொலை செய்யப்பட்ட நபர் விஜய் ஆண்டனிக்கு ஏதோ ஒரு தொடர்பு. ஸோ இதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு இன்ஜெக்ஷன் செலுத்தி அந்த கொலையை செய்யப்பட்டிருக்குன்றது பின்னாலே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் செலுத்தின பிறகு நம்ம உடம்பே ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலே உயிர் போயிடும். இதுல விஜய் ஆண்டனியே ஒரு கட்டத்துல பாதிக்கப்படுறாரு. இதுல இருந்து அவர் எப்படி தப்பிச்சு வந்தாரு, இந்த கொலைக்கு யார் காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் மீதி கதை. ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மார்கன் படம் ஒரு ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. மார்கன் படம் நம்ம டாப் 5ல இடம் பிடிச்சிருக்க எண் என்ன? அடுத்து நம்ம டாப் 5ல பார்க்க போற படம் குபேரா. தொடர்ந்து 3 வாரமா குபேரா படம் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்துடைய கதைத்தளமும் தனுஷ் அவர்களுடைய நடிப்பும் தான். இந்த குபேரா படத்துடைய கதைத்தளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேர்மையான இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா
நாகார்ஜுனா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோட்ல அங்கங்க பிச்சை எடுக்கிற ஒருத்தரா தனுஷ் நடிச்சிருக்காங்க. தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக நாகார்ஜுனா பாத்தீங்கன்னா ஜெயில அடைக்கப்பட்டிருக்காரு. நாகார்ஜுனா வெளியெடுக்க ஜிம் சர்பு ஒரு திட்டத்தை போடுறாரு. 50,000 கோடி ரூபாய் ஜிம் சர்பு கிட்ட பிளாக் மணியா இருக்கு. இந்த பணத்தை எல்லாத்தையும் ஒயிட்டா மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுக்கிறாரு. இதை செஞ்சா நாகார்ஜுனா ஜெயில இருந்து வெளியெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. இதுக்கு இடையிலேயே 4 பிச்சைக்காரங்களை தேர்வு செய்யறாங்க. அதுல ஒருத்தர் தான் தனுஷ். ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 10,000 கோடி டெபாசிட் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளுறாங்க. அப்ப தனுஷ் எப்படி தப்பிச்சாரு? ராஷ்மிகா மந்தனா அவங்கள காப்பாற்ற உதவி செய்யறாங்க. இதுக்கு இடையில தனுஷ் அக்கௌண்ட்ல 10,000 கோடி ரூபாய் விழுது. சோ தனுஷ் இதுல இருந்து தப்பிச்சாரா? 10,000 கோடியோட தனுஷ் குபேரர் ஆனாரா? இதுதான் மீதி கதை. சோ தொடர்ந்து தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா 3 வாரமா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த குபேரா. இந்த குபேரா படம் நம்ம டாப் 5ல இடம் பிடிச்சிருக்க எண் நம்பர் 1. ட்ரிபிள் 5 மல்டிப்ளெக்ஸ்ல நாம அடுத்து பார்க்க போறது டாப் 5 வெப் சீரிஸ். நம்ம முதல்ல பார்க்க போற வெப் சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தி ரூக்கி. இந்த ரூக்கி படத்துல ஜான் நோலன் லீட் கேரக்டர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 வயது இருக்கிற சிவில் இன்ஜினியர் பாத்தீங்கன்னா LAPD அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்றாங்க. அதாவது ட்ரைனிங்கா சேரும்போது இவங்க அதை சுத்தி என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றாங்க, ஒரு 45 வயது இருக்கிறவர் 25 வயது இருக்கவங்களோட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கும்போது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்கள எல்லாருமே ஒரு சந்தேகமாவே பாக்குறாங்க. அவரோட ஹியூமர் சென்ஸ், எமோஷன், அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இது எல்லாமே வெளிப்படுத்தும் போது மற்ற எல்லாருமே அவரோட சகஜமா பழகுறாங்க. சோ ஒரு கட்டத்துல அந்த ட்ரைனிங்கை முடிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லான போலீஸ் ஆனாரா இல்லையா அப்படின்றது தான் தி ரூக்கி. ரூக்கின்றதுக்கு முதியவர் அப்படின்றது அர்த்தம். தி ரூக்கி வெப் சீரிஸ் நம்ம டாப் 5ல எந்த இடத்தை பிடிச்சிருக்கு? அடுத்து நம்ம பார்க்க போறது ஜி5ல ரிலீஸ் ஆன விராட்ட பாலம். ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்க இந்த விராட்ட பாலம் வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 30 நிமிஷத்துக்கு கம்மியாவே இருக்கு. மொத்தமா 3 மணி நேரத்திலே முடியக்கூடிய இந்த வெப் சீரிஸ் பத்தி கதைத்தளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, PC மீனா இவங்களை சுத்தி நடக்கக்கூடியது தான் இந்த கதைத்தளம். ஆந்திர பிரதேஷ்ல விராட பாலம் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை கற்பனையா தான் வடிவமைச்சிருக்காங்க. இந்த விராட பாலம் அப்படின்ற கிராமத்துல புதுசா திருமணமாகி வர பெண்கள் எல்லாருமே மர்மமான முறையில இறக்குறாங்க. அவங்க ஏன் இறக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தசாப்தத்துக்கு முன்னாடி நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி டிராவல் ஆகுது. ஸோ ஏன் இறக்குறாங்க, என்ன காரணம், இதெல்லாமே ரொம்ப மர்மமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸுமே ரொம்பவே ஸ்பீடா போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த விராட பாலம் வெப் சீரிஸ் நம்ம டாப் 5ல இடம் பிடிச்சிருக்க எண். அடுத்து நம்ம பார்க்க போற வெப் தொடர் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் வெப் சீரிஸ் பத்தி பார்த்தோம் அப்படி சொன்னா பாரி இந்து இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு லவ். இந்த லவ் எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ள நடக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எடுத்து சொல்ற விதமா இந்த ஆஃபீஸ் வெப் சீரிஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஆஃபீஸ் வெப் சீரிஸ் நம்ம டாப் 5ல இடம் பிடிச்சிருக்க எண். அடுத்து நம்ம பார்க்க போற வெப் சீரிஸ் ஹெட் ஓவர் ஹீல்ஸ். Inspired by the popular webtoon, TVN's eagerly awaited romance fantasy Head Over Heels. இதோட ஒரிஜின் கொரியன் லாங்குவேஜா இருந்தாலும் தமிழ் உட்பட பல லாங்குவேஜ்ல டப்பேஷனும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இது ரொமான்டிக் மற்றும் ஒரு மர்மமான முறை கதைத்தளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த கதைத்தளம் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, பார்க் சியோங் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க. பகல்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஸ்டூடெண்டா இருக்காங்க. நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேயா மாறுறாங்க. இதுக்கு நடுவுல அந்த பேய் லவ் பண்ற ஒரு பையன், அந்த பையனை எப்படி இந்த பேய் காப்பாத்துது, இதெல்லாம் சுத்தி ஏகப்பட்ட கதைத்தளம் சுத்தி நிறைய கேரக்டர்ஸ், இதுக்குள்ளெல்லாம் இந்த கதை அமைஞ்சிருக்கு. இந்த வெப் தொடர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பேய் தொடரை சொல்லக்கூடிய கதையா தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஹெட் ஓவர் ஹீல்ஸ் நம்ம டாப் 5ல இடம் பிடிச்சிருக்க எண். அடுத்து நம்ம பார்க்க போற வெப் தொடர் ஸ்குவிட் கேம் சீசன் 3. இந்த ஸ்குவிட் கேம் பாத்தீங்கன்னா கொரியன் லாங்குவேஜா இருந்தாலும் கூட தமிழ் உட்பட பல லாங்குவேஜ்ல டப் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே சீசன் 1 சீசன் 2 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட். இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 வெளியானது மிகப்பெரிய ஒரு வரவேற்போட வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், அதாவது ஒரு பெரிய ஸ்கேம் கேமுக்குள்ள 456 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. விவாகரத்தான தந்தை பாத்தீங்கன்னா தன்னோட மகளுக்காக அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. இன்னும் சொல்ல போனா பல்லாயிரக்கணக்கான $1 பில்லியன் இந்த பணைய தொகையா வைக்கிறாங்க. சோ ஒருவேளை இந்த கேம்ல ஜெயிச்சா பல்லாயிரக்கணக்கான $1 பில்லியன் சொந்தக்கார ஆகலாம்.
ஒருவேளை இந்த கேம்ல தோத்து போனா உயிரே போயிடும். ஸோ இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்றது குறிப்பிடத்தக்கது. ஸ்குவிட் கேம் இந்த வாரம் இடம் பிடிச்சிருக்க எண் நம்பர் 1. டாப் 5 வெப் தொடர்களை பத்தி பார்த்தோம். இப்போ டாப் 5 பிற மொழி படங்களை பத்தி பார்க்க போறோம். டாப் 5ல நாம முதல்ல பார்க்க போற படம் சித்தாரே ஜமீன் பார். போன வாரம் ரிலீஸ் ஆன சித்தாரே ஜமீன் பார் படம் பார்த்தீங்கன்னா சூப்பரா தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அமீர் கானோட நடிப்பு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாரே ஜமீன் பார் அப்படின்ற சூப்பரான ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து பிரசன்னா அவங்களோட இயக்கத்துல இந்த சித்தாரே ஜமீன் பார் வந்திருக்கு. இந்த சித்தாரே ஜமீன் பாரோட கதைத்தளம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமீர் கான் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபால் கோச்சா இருக்காங்க. ஸோ அங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு கட்டத்தில் அமீர் கான் டென்ஷன் ஆயிட்டு அவருடைய ஹெட்டை வந்து அடிச்சிடுறாரு. ஸோ இதனால மனமுடைஞ்சு அவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் குடிச்சிட்டு டிரைவ் பண்ணதுனால எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்னால அவரோட லைஃபே மாறுது. ஸோ போலீஸ் கிட்ட மாட்டுறாரு அமீர் கான். போலீஸ் கிட்ட மாட்டினவுடனே அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. கோர்ட்டுக்கு போன பிறகு அமீர் கானுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. அது என்ன ஆணை அப்படி சொன்னா, அமீர் கான் பாத்தீங்கன்னா ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வாலிபால் கோச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். அங்க விருப்பம் இல்லாம போறாரு. ஆனா ஒரு கட்டத்துல எமோஷனா அந்த பிள்ளைகளோட கனெக்ட் ஆகுறாரு. ஸோ அமீர் கான் அந்த குழந்தைங்களுக்கு வாலிபால் கோச்சா போறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அங்க இருந்து தான் அவரோட லைஃப்ல நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. நம்ம டாப் 5ல சித்தாரே ஜமீன் பார் இடம் என்ன? அடுத்து நம்ம டாப் 5ல பார்க்க போற படம் ஜலபி ராக்ஸ். இன்னைக்கு வெளியான குஜராத்தி படமான ஜலபி ராக்ஸோட கதை தளம் தான் என்ன? வித்யா அப்படின்ற கேரக்டர் சுத்தி தான் இந்த கதை நகருது. ஒரு பரபரப்பான பிசினஸ் மேன அவங்களோட ஹஸ்பண்ட், அமெரிக்கால படிக்கிற மகள், கிரிக்கெட் வாழ்க்கையிலே மூழ்கி இருக்கிற மகன். மெனோபாஸ் அப்படின்ற காரணத்தினால அவங்க பிசிக்கலாவும் சரி எமோஷனலாவும் சரி நிறைய மாற்றங்களை சந்திக்கிறாங்க. ரொம்பவே லோன்லியாவும் தன்னை வந்து செல்ஃப் கிரீட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. ஆனா இவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. ஒரு காலத்துல வதோரா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஜலபி அப்படின்னு அன்பா அழைக்கப்பட்ட இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்றதுக்கு காரணம் தான் என்ன அப்படின்றது ரொம்ப டீடைல்டா சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஜலபி. இந்த ஜலபி படம் நம்ம டாப் 5ல எந்த இடத்தை பிடிச்சிருக்கு? அடுத்து நம்ம டாப் 5ல பார்க்க போற படம் M3 GAN 2.0. இந்த M3 GAN 2.0வை ஜெரால்ட் இயக்கியிருக்காங்க. அமி டோனன் இதுல லீட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துடைய கதைத்தளம் தான் என்ன? ஜெரால்ட் ஜான் ஸ்டோன், அகோலா கூப்பர் இவங்க 2 பேருக்குள்ள சுத்தி நடக்கிறது தான் இந்த கதைத்தளம். இன்னும் டீடைலா சொல்ல போனா, M3 GAN மாடல் 3 ஜெனரேட்டிவ் ஆண்ட்ராய்டு ஒரு செயற்கை நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா ஏஐ பொம்மையை உருவாக்குது. கொலை வெறியில் ஈடுபட்டு அழிக்க தொடங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெம்மா அப்படின்ற ஒரு பிரபலமான எழுத்தாளர் ஏஐ கட்டுப்படுத்துறதுக்கு ஆதரவாக இருக்காரு. கேடி அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா 14 வயசு இளைஞராகவும் ஜெம்மாவின் அதிகப்படியான பாதுகாப்பு விதிகளுக்கு எதிராகவும் கிளர்ச்சி செய்கிறாரு. இதற்கிடையில M3 GAN அப்படின்ற ஒரு டெக்னாலஜியான ஏஐ பார்த்தீங்கன்னா இராணுவ நிலையான ஆயுதமாக உருவாக்கப்படுது. இது ஒரு கொலையாளியோட சைபர் ரோபோட். ஸோ ஓவராலாக ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜியால் என்னென்ன பாதிப்புகள் இந்த நாட்டுக்கு வருது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்க படம் தான் இது. இந்த M3 GAN 2.0 படம் நம்ம டாப் 5ல இடம் பிடிச்சிருக்க எண். அடுத்து நம்ம டாப் 5ல பார்க்க போகிற படம் ஃபார்முலா 1 அப்படின்னு சொல்கிற F1. இந்த F1 படத்தோட கதைத்தளம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார்முலா 1 அப்படின்னு சொல்ற கேம் உலகத்தை மையமாக கொண்டது தான் இந்த படம். APXGP அப்படின்ற ஒரு டீமை சுற்றி நடக்கக்கூடியது தான் இந்த கதை. 2023-2024 இந்த போட்டிகளில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோன், அபுதாபி, டைட்டோடா, ஸ்பா, மோன்சா, லாஸ் வேகாஸ், மெக்சிகன் சிட்டி இந்த மாதிரி பல இடங்கள்ல F1 ரேஸ் நடத்தப்படுது. 1990 காலகட்டங்களில் ஃபார்முலா 1 அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு ரேஸா பார்க்கப்பட்டது. ஸ்பானிஷ் கிராண்ட் ஃப்ரீ விபத்தில் வந்து காயமடைஞ்சு ஓய்வு பெறாரு. 30 ஆண்டுகள் கழிச்சு அவர் ஒரு பயண வாழ்க்கையில வந்து மேற்கொள்ள போறாரு. அதாவது டிராவல் பண்றாரு வாழ்க்கையில. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா அவர் முன்னாள் அணியோட நண்பர் ஒருத்தர் ரூபன் அப்படின்னு சொல்லிட்டு நிதி நெருக்கடியால APXGP அணியை வந்து மறுபடியும் வந்து திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதனால அவரோட ஃப்ரெண்ட் சோனியை மறுபடியும் அழைக்கிறாரு ரேஸ்க்கு. ஸோ சோனியும் பார்த்தீங்கன்னா அவரோட அழைப்பை ஏற்று மறுபடியும் அந்த ரேஸ்க்கு வராரு. இந்த ரேஸ்ல அவங்க ஜெயிச்சாங்களா, ஜெயிச்ச பணத்துல அவர் கடனை அடைச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. நம்ம டாப் 5ல F1 இடம் பிடிச்சிருக்க எண். என்ன பண்றாரு புரியலையே. பிளான் சி ரெடியா இரு. லக் இருந்தா ஜெயிப்போம். ஆல்ரைட். லக்க நம்பி ஓட்டுறவ ரேசர் இல்ல. வேற ஏதாவது சொல்லுமா ப்ரொஃபசர்? வெறித்தனமா ஓடணும்.
அடுத்து நம்ம பார்க்க போற படம் கண்ணப்பா. அது வெறும் கல்லு, அது கல்லு. முகேஷ் குமார் சிங் இவங்களோட இயக்கத்துல விஷ்ணு மஞ்சோட நடிப்புல உருவான படம் தான் இந்த கண்ணப்பா. ரொம்பவே பிரம்மாண்டமா உருவான ஒரு படம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்ணப்பாவுடைய கதைத்தளம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்தவித தெய்வ பக்தியுமே இல்லாத ஒரு வேடன் ஒரு கட்டத்துல மிகப்பெரிய சிவபக்தரா எப்படி ஆனாரு, இதுக்கிடையில அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் தான் என்ன, சிவபக்தனா ஆகிறதுக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றத ரொம்ப டீடைல்டா சொல்லியிருக்காங்க இந்த கண்ணப்பா படத்துல. ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல பிரபாஸ், அக்ஷய்குமார், மோகன்லால் இந்த மாதிரி பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த கண்ணப்பா படம் ரிலீஸ் ஆயிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. நம்ம டாப் 5ல கண்ணப்பா படம் இடம் பிடிச்சிருக்க எண் நம்பர் 1. 555 மல்டிப்ளெக்ஸ் இந்த ஷோக்கான எண்டுக்கு வந்துட்டோம். ஏகப்பட்ட படங்களை பற்றி பார்த்தோம், நிறைய விஷயங்களை கேட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இது 555 மல்டிப்ளெக்ஸ்.